வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. திணையில் வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். திணை அரிசி சக்கரை பொங்கல். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு திணை அரிசிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சுக்கோங்க. அதை வறுத்துட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நெய்யில் அதை வறுத்துக்கலாம் வாங்க. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம அலம்பி வச்சிருக்கிற திணையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து திணை அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒன்றா தான் வறுத்துக்கிறேன். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டாச்சு. இப்போ வந்து 1 கப்பு பால் அப்புறம் 3 கப்பு தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம், அப்படியே வெந்துடும். இப்போ பாருங்க, திணை அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இந்த பக்கம் நான் என்ன பண்ண போறேன்னா, நெய் விட்டு முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கப்பு திணை அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு 2 கப்பு வெல்லம் வந்து கரெக்டா இருக்கும். 2 கப்பு வெல்லத்தை நான் வந்து கரைய விட்டு ரெடியா வச்சிருக்கேன். முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இந்த பக்கம் வந்து திணை அரிசி நல்லா வெந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் வந்து முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதுலேயே நான் வந்து வெள்ளை கரைசலையும் சேர்த்துற போறேன். பாருங்க, நல்லா ஒரு 2 கப்பு வெல்லத்தை கரையை விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், ஒரே ஒரு சிட்டிக்கு பச்சை கற்பூரம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. வெள்ளை கரைசல். இப்போ வந்து இங்க வேக வச்சிருக்கிற திணை அரிசி அதுல சேர்த்துடலாம். திணை அரிசி பொங்கல் வந்து ரெடி ஆயிடுது. ஆறின உடனே கரெக்டா இருக்கும். இந்த பதத்துல இறக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ வந்து மேலாக ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நம்ம சின்ன ஸ்பூனா எடுத்துருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூனா விடுறேன் நெய். அவ்வளவுதான். நம்மளுடைய திணை அரிசி பொங்கல் வந்து ரெடி. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தைப்பூச பிரசாதத்துக்கு வந்து நம்ம திணை அரிசி சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு. நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வந்து பொடி போட்ட கறி, அதாவது கறி பொடி போட்டு தேங்காய் போட்டு கறி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவரை பருப்பு இருக்கு இல்லையா, அதுல சாம்பார் பண்ணுங்க. அவரை பருப்புல சாம்பார். அவரை பருப்பு சாம்பார் வந்து எப்பயும் போலதான். அடுப்புல வந்து எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, ஒரே ஒரு பீச் வெந்தயம், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அவரை பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துட்டு சாம்பார் பொடி போட்டு அது ஒரு பொடி வந்ததுக்கு அப்புறமா தோரம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு மேலாக ஒரு ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். இறக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்மளுடைய அவரை பருப்பு சாம்பார் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம எல்லாமே நிறைய சாம்பார் பண்ணியிருப்போம். இந்த அவரை பருப்புல சாம்பாரும் பண்ணி பாருங்க. அதை நல்ல சுடசாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குல வந்து கறி பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து கட் பண்ணிட்டு கடாயில வந்து எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையும் போட்டுட்டு வேணும்னா நம்ம இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துட்டு கறி பொடி சேர்த்து தேங்காய் போட்டு பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த அவரை குழம்புக்கும் இந்த அவரை சாம்பாருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அவரை பருப்பை வச்சு ஒரு மசாலா ரைஸ் பண்ண போகிறோம்.
ரொம்ப நல்லா டேஸ்டியாக ஈஸியாக சிம்பிளாக டிஃபன் பாக்ஸ்க்கும் சௌரியமாக இருக்கும், வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கரிச்சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து பட்டை கிராம்பு சோம்பு தாளிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். மஞ்சப்பொடி கொஞ்சம். தக்காளி நல்லா வதங்கிடுது. ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். வரமிளகா பொடி ஒரு 1.5 டீஸ்பூன். வரமிளகா பொடி போட்டு நல்லா வதங்கிடுது. இப்போ வேக வச்ச அவரைப்பருப்பை சேர்க்க போறேன். வேக வச்ச பச்சை அவரை, 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து 1.5 கப்பு சேர்க்க போகிறோம். தக்காளி போட்டுருக்கிறதுனால நான் ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1.5 கப்பு தண்ணி. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசி இல்லை சீரக சம்பா அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பாஸ்மதி அரிசி இந்த ரைஸ்க்கு வந்து அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது. அதனால இந்த 2 அரிசியில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், சீரக சம்பா அரிசி வந்து நல்ல ஒரு வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். சாதம் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நல்லா பொல பொலன்னு ஆகிடும். மூடிடும். நம்மளுடைய அவரைப்பருப்பு மசாலா ரைஸ் வந்து ரெடி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து தயிர் பச்சடி தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து சிப்ஸோ அப்பளாமோ வடாமோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கும் ரொம்ப சௌரியம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியும் அவளும் சேர்த்து ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய் விட்டுப்போம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். இதுலேயே முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வறுப்படட்டும். நான் வந்து 1 கப்பு கெட்டி அவல், அப்புறம் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். நான் சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அவலை வந்து நல்லா துணியில் நல்லா தொடச்சிட்டிங்கன்னா டஸ்டெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா வறுத்துக்கணும். இப்போ நான் முந்திரி பருப்பும் இதுலேயே வந்து வறுத்துடுறேன். அது கூடவே வந்து அவலையும் சேர்த்துட்றேன். இந்த நெய்யில் வந்து அவல் அப்படியே பொரியட்டும். 1 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதுவும் அந்த நெய்லேயே நல்லா வறுபடட்டும். இப்போ நெய்யில் வந்து ஜவ்வரிசி அப்புறம் அவல் ரெண்டும் வந்து நல்லா பொரிஞ்சிடுது. நான் இந்த பக்கம் வந்து காய்ச்சின பால் வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். பால்லே வந்து இந்த ஜவ்வரிசி அவலும் நல்லா வேகட்டும். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து பாலில் வந்து ஜவ்வரிசி அவலும் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை அரைச்சி ரெடி பண்ணி வந்துடுவோம். கசகசா முந்திரி பருப்பு அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அப்புறமா கொஞ்சம் பால் விட்டு அலம்பிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு கொதி வரணும். ஸோ இது கூடவே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஜவ்வரிசி அவல் நல்லா வறுத்துட்டு தான் வேக வச்சோமா. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். கசகசா முந்திரி பருப்பு அரைச்சோமா. அரைச்ச விழுத சேர்ந்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். நான் 1 லிட்டர் பால் எடுத்துட்டேன். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து.
ஜவ்வரிசி அவல் பாயசம் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அவலை வறுத்துட்டு அப்படியே வேக வச்சேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவளையும் ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வைக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷன். நான் சின்னதாக வந்து ஜவ்வரிசி இருந்ததுனால நான் வந்து எதுவுமே வந்து பொடி பண்ணல, அப்படியே போட்டு பண்ணிட்டேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஷ்ணிக்காய் போட்ட ஒரு அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி, பருப்பு ரசம். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். பூஷ்ணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் வந்து கிட்டத்தட்ட ரசம் வங்கி ஸ்டைலில் பண்ணது. ரொம்ப வந்து பருப்பு இல்லாமல் தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சோண்டு மிளகு, ஒரே ஒரு பிஞ்சு வெந்தயம், அப்புறம் தேங்காய், பெருங்காயம் இதை வந்து வறுத்து அரைச்சிட்டு, அப்புறம் பூசணிக்காயும் வேக வச்சுட்டு, மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு, அரைச்ச விழுதியும் சேர்த்து புளி தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ரொம்ப கம்மியாக போட்டு பருப்பும் வச்சு ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ரசம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி, உருளைக்கிழங்கு காரக்கறி எப்பயும் பண்ணுற மாதிரி. முக்கியமாக வந்து இந்த ஜவ்வரிசி அவல் பாயசத்தை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கும் சௌரியமாக இருக்கும், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். முதல்ல வந்து அதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துலாம். கடாய் வச்சு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய், அப்புறம் ஜாதி பத்திரி, காரத்துக்கு வரமிளகா, உளுத்தம் பருப்பு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதை மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வரமிளகா சேர்த்துருக்கோம், இருந்தாலும் மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப வறுப்படணும்னு கிடையாது, ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் போக அந்த சூட்லேயே நம்ம வந்து பிரட்டிக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன், அந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே பிரட்டிக்கலாம். இப்போ வறுத்தது நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான். வரமிளகா ஏற்கனவே நம்ம வந்து வறுக்கும் போது போட்டிருக்கோம். அப்படி அதில் ஒரு 2 வரமிளகா போட்டிங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 2 வரமிளகா போட்டுக்கலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ வந்து கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையும் சேர்த்துருவோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, வெந்தயக்கீரை கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வறுத்த சாமான் வந்து நல்லா கோர்ஸா பொடி பண்ணின்னு வந்தாச்சு. இப்போ இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே உப்பையும் சேர்த்துருவோம். சாதம் வந்து நல்லா உதிரா வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ 1 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப்புக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு, நான் வந்து கஞ்சி வடிக்கிற மாதிரி வடிச்சு எடுத்துட்டேன். நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரா வந்துடும். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த சாதத்துல இது மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பொடியெல்லாம் சேர்த்து ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மூடி வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வெந்தயக்கீரை ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்பயுமே பட்டை வந்து போடுவோம், இல்லைன்னா பிரிஞ்சி இலை போடுவோம், இல்லை அதுவும் இல்லைன்னா வெறுமை வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி தான் பண்ணுவோம்.
இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரே ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ், 2 கிராம்பு. நான் எடுத்துட்ட 1 கப் ரைஸ்க்கு அந்த அளவு கரெக்டாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி போடுங்க. ஆனால் எந்த ரைஸ் எவ்வளோ எடுத்துட்டாலும் இந்த ஜாதிக்காய் ரொம்ப சின்ன பீஸ் எடுத்துட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்தயக்கீரை ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயும் அவரைப்பருப்பும் சேர்த்து, அதாவது ஃப்ரெஷ்ஷான அவரைப்பருப்பையும் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயம் வதங்கிருக்கு. ஒரே ஒரு தக்காளி, இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நாம தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கிடுது. நம்ம வந்து பச்சை அவரைப்பருப்பை வேக வச்சு வச்சிருக்கோம். இப்போ அதை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து வத்த குழம்பு பொடி வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்கிறேன். ஜஸ்ட் அந்த எண்ணெயில ஒரு பெரட்டிட்டு புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி வந்து நல்ல ஒரு லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக சேர்க்கிறோம். டேஸ்ட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது என்ன பண்ண போறோம்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கத்திரிக்காயும் பச்சை அவரைப்பருப்பும் சேர்த்து போட்ட ஒரு புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா நான் வத்த குழம்பு பொடி போட்டு பண்ணியிருக்கேன். நீங்க சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு மிளகா பொடியோ எது இருந்தாலும் போட்டு பண்ணிக்கலாம். 2ம் சேர்த்தும் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு தேங்காய் போட்ட கறி, இல்லைன்னா காரக்கறி, அதுவும் இல்லைன்னா அப்பளம் படம், எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா சூப்பரா இருக்கும். எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுட சாதத்துல எனக்கு நெய் விட்டு சாப்பிட்டா பிடிக்கும். அதனால கொஞ்சமா நெய் விட்டுட்டு இந்த குழம்பையும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்போ 6வதா என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து சப்போட்டா பழ கேசரி தான் பண்ண போறோம். அதுக்கு நெய் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த நெய்லேயே முந்திரி பருப்பையும் போட்டுருவோம். ரவை வந்து 1 கப் சேர்க்கிறேன். நல்ல நெய்யில் வந்து ரவையை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரவை வந்து நெய்யில் வறுபட்டுருக்கு. இப்போ நல்லா 1 கப்பு ரவைக்கு வந்து நல்லா 2 கப்பு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துருவோம். நம்ம மூடி வச்சிடலாம். ரவை வெந்திருக்கும், பார்த்துருவோம். பாருங்க, ரவை நல்லா வெந்திருக்கு. நான் வந்து 1 கப்புக்கு வந்து ஒரு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். சப்போட்டா பழம் வந்து நல்லா ஒரு கப்பு ரவை எடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து அதே அளவுலேயே வந்து நல்லா ஒரு 3 சப்போட்டா பழம் எடுத்து நல்லா மசிச்சு 1 கப்புக்கு 1 கப்பு சப்போட்டா பழம் கூழ் எடுத்துட்டு இருக்கேன். சப்போட்டா பழத்துல ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 கப்பு சர்க்கரை சேர்க்கிறேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். ரவை நல்லா வெந்துடுது. இப்போ சர்க்கரையை சேர்த்துருவோம். அதே மாதிரி சர்க்கரை கரைஞ்சி வர சமயத்துல தான் நம்ம வந்து அந்த சப்போட்டா பழத்தையும் சேர்க்கணும். அதே கைவிடாம கலருங்க. பாருங்க, சர்க்கரை கரைஞ்சிருக்கா. இப்போ நான் வந்து சப்போட்டா பழத்தை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கைவிடாம.
இதுக்கு கலர்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த சப்போட்டா பழ கலர்லேயே ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துப்போம். பாருங்க நல்லா சேர்ந்து வந்திருக்கா. நம்மளோட சப்போட்டா பழ கேசரி ரெடி ஆயிடுது. லாஸ்டா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுப்போம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆற சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டிமாக போயிடும். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சப்போட்டா பழ கேசரி வந்து ரெடி. சிக்ஸ் ரெசிபிஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த ஒரு செட் ஆஃப் 6 ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.